ஐத்தமிழ் தாய் அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் பணிவாளர்களுக்கும் அன்பு கலந்த வணக்கம். வெகு நாள்களுக்கு அப்புறம் ஒரு ஆன்மீக நிகழ்வோடு உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை எம்பெருமான் அகஸ்தியர் கொடுத்திருக்கிறார். அன்பே தகளியாக, ஆர்வமே நெய்யாக, இன்புருகு சிந்தை இடுதிரியாக, ஞான விளக்கேற்றினேன் நாரணருக்கு ஞான தமிழ் புரிந்த நான். இது நாராயண திவ்ய பிரபந்தத்தில் ஒரு பாடல், ஆழ்வார்கள் பாடியது. 12 மாதங்கள் இருக்கு. 12 மாதங்களும் சிறப்பான ஒரு மாதம் அப்படின்னா வைகாசி மாசம். ஏன் இந்த மாதத்துக்குள்ள ஏற்றம்னா, ஆழ்வார்களே முதன்மையான ஆழ்வார் சொல்லக்கூடிய நம்மாழ்வார் தோற்றுச்சது இந்த மாசத்துல தான். வைகாசி மாசம் விசாக நட்சத்திரத்துல நம்மாழ்வார் அவதாரம். நம்மாழ்வார் நாராயண திவ்யபிரபந்தம் பாடி 12 ஆழ்வார்கள் இருக்காங்க, 12. அதுல நம்மாழ்வாருக்கு மாத்திரம் ஒரு ஏற்றம். அதாவது சுயபத்த சுயமாக தோன்றிய மூர்த்திகள்னு சொல்லுவாங்க இல்லையா, சுயபத்த மூர்த்தின்னு சொல்லுவாங்க. அப்படி தோன்றிய மூர்த்திகள்ல நம்மாழ்வாரும் ராமானுஜரும் திருக்குறுங்குடி என்று சொல்லக்கூடிய நம்பினுடைய அருளால திருகூர் என்று சொல்லக்கூடிய ஆழ்வார் திருநகரில அவதாரம் பண்ணியவர் நம்மாழ்வார். வேற எங்கும் இல்லாத சிறப்பு நவதிருப்பதிகள் இங்க இருக்கு. 108 திவ்ய தேசங்கள்ல நவதிருப்பதி 9 கோள்களும் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்ற மண் எங்களுடைய மண்ணு. சிறுவைகுண்டம், கண்ணபிரான், வைத்தமானிதிய பெருமான், திருக்கோளூர், இரட்டை திருப்பதி, நத்தம், திருப்புள்ளியங்குடி, பெருங்குளம், இதுபோல 9 நவதிருப்பதிகள் கொண்ட சேத்திரம். எல்லா சேத்திரத்துக்கும் தலையாய சேத்திரமா உள்ளது ஆழ்வார் திருநகரி. இந்த வைகாசி மாசம் இங்கே 9 கருட சேவை நடக்கும். வேற எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது. 9 பெருமாளும் 9 கருடரும் ஒண்ணு போல வரக்கூடிய திவ்ய சேத்திரம் இது ஒண்ணுதான். நம்மாழ்வாருடைய பிறப்பு, ஆண்டாள் மகாலட்சுமி சும்மா பிறந்ததா சொல்றாங்க. மகாலட்சுமி மீண்டும் மண்ணில் பிறக்கணுங்கிறதுக்காண்டி ஆண்டாளாக பிறகு செஞ்சு பாசுரம் படுறதா சொல்லுவாங்க. ஆனா நம்மாழ்வார் எப்படின்னா மகாவிஷ்ணுடைய அவதாரம். ஆழ்வாருக்கெல்லாம் பெரியவர். அதான் தென்புலத்தார் எங்கிருந்து எந்த வைஷ்ணவர்கள் கும்பிட்டாலும் சரி, கடைசி பாசுரத்தை பாடுகிற பொழுது தென் திசையை நோக்கி குருகூர் நம்பி சடகோபன் திருத்தாள் அப்படின்னு சொல்லி வணங்குவாங்க. அப்படிப்பட்ட பெருமை பெற்ற சேத்திரத்தினுடைய 9 கருட சேவையை இன்று இந்த ஐத்தமிழ் தாய் டிவி உங்களுக்கு வழங்கி பெருமை கொள்கிறது. நம்மாழ்வார் திருவன் பரிசாரம் என்கிற திருத்தலத்தில் குழந்தை இல்லாத ஒரு தம்பதியினர் தினமும் நடபயணமாக ஆழ்வாரில் இருக்கக்கூடிய பெருமாளை சேவிச்சுட்டு போறாங்க. ஆழ்வார் திருநகரில் உள்ள பெருமாளை சேவிக்கிறதுக்கு முன்பாக திருக்குறுங்குடின்னு வைஷ்ணவ நம்பி அந்த காலத்திலே பெரிய சேத்திரம், அருளான தவச்சேத்திரம். இந்த சேத்திரத்தை பத்தி திரும்ப ஒரு 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 இதாவே நான் உங்களுக்கு பேசுறேன். அவ்வளவு பெருமாண்டமான சேத்திரம். நம்மளுடைய தாயார்
அந்த வழியை வருகிற பொழுது எனக்கு ஒரு புத்திர பாக்கியம் கொடுங்கன்னு அந்த பெருமாளை வேண்டிக்கிட்டே போகிறாங்க. அப்போ அந்த பெருமாள் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு கோயில் பழுதுபட்டு கிடக்கு, அந்த கோயில் எடுத்து நீங்கள் சீர் பண்ணி வைங்கன்னு ஒரு கோயிலை சொல்கிறாங்க. அந்த கோயிலை அந்த அம்மா எடுத்து சீர் பண்ணுறாங்க. அது நான் பிற ஒரு விஷயத்தில் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் அந்த கோயில் எங்கே இருக்குன்னு. அப்போ ஒரு நாள் சொல்கிறார், நம்பி என்னை போலவே நானாகவே வந்து உனக்கு பிறப்பேன்னு சொல்கிறாரு. அதாவது இந்த தாயாருடைய அன்புக்கு பாத்திரமான திருக்குறுங்குடி நம்பியே நம்மாழ்வாராக பிறந்தது அங்குள்ள வரலாறு சொல்லுது. நம்மாழ்வார் பிறந்த பிற்பாடு ஜடமா இருக்கிறாரு. அதாவது உயிர் இருக்கு, உடல் இருக்கு, ஆனா பேச முடியல, கண்ணசைவு இல்லை. அப்ப அந்த தாயார் அந்த குழந்தைய எடுத்துட்டு போய் ஆழ்வார் திருநகரில் ஒரு புளிய மரம் இருக்கு, பழமையான ஒரு புளிய மரத்தடியில அந்த குழந்தைய கொண்டு ஆழ்வார் வைக்க சொன்னாங்க. நான் கொண்டு வைக்கிறாங்க. பெருமாள் சொன்னாங்க. அந்த குழந்தை அது வாட்டுக்கு கறிக்கட்டையா கிடக்கு. ஷடம்னா ஷடமற்றது. அதனால நம்மளுக்கு சடகோபன் ஒரு பேர் இருக்கு. திருகூர் நம்பி சடகோபன் ஒரு பேர் இருக்கு. இந்த காலகட்டத்தில் மதுரகவி ஆழ்வார்னு சொல்லக்கூடிய பெரிய ஆழ்வார், அவர் மதுரகவி ஆழ்வார் ரொம்ப அற்புதமானவர். அவர் தனக்கு ஒரு குருவை தேடி அலைகிற பொழுது காசியில் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ ஒரு ஒளிவட்டம் தெரியுது. அந்த ஒளி சொல்லுது, என்னை பின்னோக்கி வா, உனக்கு நான் குருவை காமிக்கிறேன்னு சொல்லுதான். அப்படி பின்னோக்கி வருகிற பொழுது தென் திசையை நோக்கி மதுரவி ஆழ்வார் பிரயாணமாக இருக்கிற ஆழ்வார் திணையில வந்து பார்க்கும் பொழுது ஆற்றுக்கு அக்கறையில் மோட்ச ஸ்தலம்னு பேர், புண்ணிய ஸ்தலம்னு பேர். அங்கே இருக்கிற பெருமாளை சேவிச்சுட்டு வரும்போது புளிய மரத்தடியில் பார்க்குறாங்க, ஜடமாக கிடக்குது. அப்போ இது இப்படி பார்த்த உடனே இந்த குழந்தை உயிர் இருக்கான்னு தெரியணுமில்லாம் ஒரு கல்லை தூக்கி போட்டோன்னா அந்த இப்படி முழிக்குது அந்த குழந்தை. அதாவது அந்த புளிய மரத்தடியில் தண்ணியில் ஒரு கல்லை தூக்கி போட்டோட அந்த குழந்தை கண் திறந்து பார்க்க. இப்போ இதை கேட்காரு, எதை சுவாசித்து கொண்டு எதை உண்டு கொண்டு நீ வாழ்கிறாய் அப்படின்னு கேட்குது. இவர் சொல்றாரு, அதையே உண்டு அதையே தியானித்து அதையோடு நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மூச்சு காற்றோடு பிறந்த நான் மூச்சு காற்றை சுவாசம் பண்ணி ஞானத்தோடு வாழ்கிறேன்னு சொன்ன உடனே அது பிற்பாடு அந்த குழந்தை பேசியதாகவும் நிறைய பாசுரங்கள் நம்மாழ்வார் பாடியதாகவும் தல புராணங்கள் சொல்லக்கூடிய உண்மை செய்தி. மற்ற ஆழ்வார்கள் ஒவ்வொரு ஊரு கோயில்ல போய் பாடியிருக்கிறாங்க. மதுரகவி ஆழ்வாரோ, பேய் ஆழ்வார், பூதத்தாழ்வார், இந்த மாதிரி நிறைய ஆழ்வார்களும் ஒவ்வொரு கோயில்களையும் மங்களாசாதனம் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்மாழ்வார் மாத்திரம் அங்கேயே இருந்திருக்காரு. எல்லா பெருமாளும் போய் அவர்கிட்ட பாசுரம் கேட்டிருக்கிறாங்க. வான ரீதியாக பறந்து வந்து அந்த பெருமாள் எல்லா பெருமாளும் நம்மாழ்வார்கிட்ட பாடும்படியுமா கேட்டு அவர் பாடுனதாக சொல்லப்படுது. ஏன்னா நம்மாழ்வாரே மகாவிஷ்ணு அவதாரம் தான். அதன் பிற்பாடு காலங்கள் செல்ல செல்ல மதுரகவி ஆழ்வார் நம்மளுடைய அந்த தொடர்புகள், நான் என்னுடைய வேலை முடிஞ்சு போச்சு, எல்லா பெருமாளையும் நான் பாடியாச்சு, நான் வந்து வைகுந்தம் போகிறேன்னு சொல்லும்போது மதுரகவி ஆழ்வார் சொல்கிறாரு, நீங்கள் போனால் அவங்களுடைய உருவத்தை பூஜை பண்ண ஒரு விக்கிரகம் வேணும், எனக்கு ஒரு விக்கிரகம் கொடுங்கன்னு நம்மள்கிட்ட கேட்குறாங்க. நம்மளுக்கு அது ஒரு பெரிய விஷயம் இல்லைப்பா, என்னுடைய கோயிலுக்கு வடப்புறம் தாமிரபரணி தோற்றுவிக்கப்பட்ட நதி வருது, அந்த தண்ணீரை எடுத்து காய்ச்சி கையால் எப்படி அலசுங்க, என்னுடைய திருமணி வரும்னு நம்மளார் சொல்றார். அதுபோல எம்பெருமான் அகசியால் உருவாக்கப்பட்ட நதி தாமிரபரணி நதி. அந்த தாமிரபரணி நதியில தான் அகசிய பெருமான் 9 நவக்கிரகங்களை பூஜை பண்ணி 9 தாமரைகளை அனுப்பிச்சு 9 கைலாங்களாகவும் இருக்கு. அதுபோல இதுவும் நவ திருப்பதிகளாக இருக்கு. அப்போ கேட்குறாரு நம்மாழ்வார்கிட்ட, அது எப்படி இந்த தண்ணி எடுத்து காய்ச்சும் போது எப்படி கூடிய திருமணி வரும்னாரு. இது வானத்திலிருந்து அந்த வார்த்தைப்பா அப்படின்னு சொன்ன உடனே தாமரை நதி எடுத்து
நம்மாளருடைய சொல்லுக்கேற்ப மதுரை ஆழ்வார் அந்த தண்ணியை காய்ச்சி எடுக்கும்போது நம்மாளர் உருவம் வரல. அதற்கு பதில் ராமானுஜருடைய திருமேனி வந்தது. ராமானுஜர் தோன்றுவதற்கு 4000 ஆண்டுக்கு முன்னால அந்த விக்கிரகம் வருது. இப்போ நம்மாட்ட திரும்ப கேட்குறாரு, என்ன ஐயா இந்த மாதிரி உங்கள் விக்கிரக திருமேனி வழிபடுறதுன்னு கேட்டேன், ஆனால் நீங்கள் வேற ஒரு விக்கிரகத்தை கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு கேட்கும்போது மதுரை கவி ஆழ்வார்ட்ட சொல்கிறாரு, இவன் பின்னாளில் வைஷ்ணவ மதத்தையும் வைஷ்ணவ சம்பிரதாயத்தையும் ஊர்புறம் போய் போற்றக்கூடிய தன்மைக்கும் வருவான்னு சொல்லி, ராமானுஜர் பிறக்கிறதுக்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலே ராமானுஜருடைய சுயம்பத்த மூர்த்தியாக அந்த மண்ணில் தோற்றுவிக்கப்பட்ட இடம் அந்த இடம். அதற்கு பிற்பாடு நம்மாழ்வாரை வேண்டிக் கொண்டு மதுரை காலர் எடுத்தபோது நம்மாழ்வாருடைய திருமேனி வந்தது. இப்பவும் சுயம்பத்த மூர்த்தியாக ராமானுஜருடைய திருமேனியும் நம்மாளுடைய திருமேனியும் இங்கே இருக்கு. வைகாசி விசாகத்தன்னைக்கு தான் இந்த நிகழ்வு ஏற்பட்டது. அந்த வைகாசி மாதம் திருநாளில் 5ஆம் திருநாள் சொல்லக்கூடிய இந்த நாளில் எம்பெருமானாகிய நம்மாழ்வார் வந்து நிற்கிற பொழுது சுத்துப்பட்டியில் இருக்க அத்தனை பெருமாள்களும் நடைபயணமே வருவாங்க. அதாவது 14 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் அந்த பெருமாளை தூக்கி கொண்டு வருகிற காட்சியை பார்த்தீங்கன்னா வைகுந்தத்திலிருந்து பெருமாள் இறங்கி வருகிற மாதிரி இருக்கும். அந்த விரதம் இருந்து அந்த மக்கள் அந்த சப்பரத்தை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டமும் நடையுமா 9 அந்த பெருமாள் வருகிற காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அவர்கள் வந்து நம்மாளிடத்தில் என்னை பாடும்படியாக பாடுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு பெருமாளாக வந்து நிற்கும் பொழுது அங்குள்ள அரையர்கள் அந்த நம்மாளுடைய பதிகத்தை பாடி அதன் பிற்பாடு பொன் பரிசெல்லாம் பெற்றுக்கொண்டு 9 ஆடர்களும் திரும்பி அன்று இரவே 9 கிரீடத்தில் 9 கிரீடாழ்வார், அவர்களுக்கு மேல் 9 பெருமாள், எங்கள் அப்பன் நம்மாழ்வார், ஆழ்வார் திரும்பி பெருமாள் அன்னப்பச்சிவானத்தில் எழுந்திருப்பார். நம்ம இங்கிருந்து பார்த்தா வைகுந்த பரமபத வாசலில் பெருமாளை பார்க்க மாதிரியே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தோற்றத்தோட நம்மாழ்வாரும் எங்கள் பெருமாள் அங்கே இருப்பாங்க. அந்த நம்மாழ்வார் எழுந்திருச்ச பிற்பாடு 9 பெருமாளும் ஒன்றொன்னா வருகிற பொழுது திருக்குறுங்குடி நம்பி, அந்த நம்பிக்கை சமமாக இருக்கக்கூடிய ஜிஆர் சாமி அவர்களுக்கு மாலை மரியாதை சடாரி தீர்த்தமெல்லாம் கொடுத்து ஒவ்வொரு புறப்பாடாக வரும். அப்படி புறப்பாடு போய் வந்த நிகழ்வை இந்த காணொளி காட்சியாக உங்களுக்கு இன்று சமர்ப்பிக்கப்படுகிறது.